பண்டைய நூல்கள்ல வரும் மிருங்கெல்லாம் உண்மையில எது குறிக்கணும் என்னக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அதோட ரகசியங்களை நாம இப்ப கண்டுபிடிக்கலாம். இந்த அத்தியாயத்துல 2 மிருகங்கள் வெளிப்படுது. ஒன்னு கடல்ல இருந்தோம், இன்னொன்னு பூமியில இருந்தோம். முதல் மிருகமா? அது ரொம்ப பயங்கரமானது. 10 கொம்புகள், 7 தலைகள். இது அரசியல் அதிகாரத்தையும் உலகளாவிய ஆதிக்கத்தையும் குறிக்குது. மக்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இதை பின்பற்றுறாங்க. ஆனா இங்க ஒரு திருப்பம் இருக்கு. இதோட சக்திக்கு கிட்ட இருந்து வருது. அடுத்து பூமியில இருந்து ஒரு மிருகம் வெளிப்படுது. இது பாக்குறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி சாதுவா இருக்கு. ஆனா இதோட சத்தமா ஒரு பாம்பு மாதிரி இருக்கு. இந்த மிருகம் மக்களை ஏமாத்தி எல்லோரையும் முதல் மிருகத்தை வெங்க சொல்லுது. அது ஒரு போலியான உருவத்தை கூட உருவாக்கி எல்லோரையும் அவங்க கையில அல்லது நெத்தியில ஒரு அடையாளத்தை போட்டு விட்டு சொல்லுது. அந்த அடையாளம் அதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்ச மிருகத்தோட எண். இது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, ஒரு சவால். நீங்க யாரோட அடையாளத்தை சுமக்குறீங்க? நீங்க யாரை உண்மையில பின்பற்றுறீங்க? இது முடிவெடுக்கிற நேரம். நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க?